5 வருட போராட்டத்திற்கு வெற்றி கிடைச்சிச்சா கிடைக்கலையா? யூடியூப் இப்போ தான் புதுசாக நீங்கள் தொடங்குறீங்களா? வீடியோ போடலாமா வேண்டாமா? எப்படி வீடியோ போட வேண்டும், எப்படி போடக்கூடாது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, நான் என்னென்ன தவறுகள் செஞ்சேன், 5 வருடம் போராடி ஆனால் 3 மாதத்தில் தான் எனக்கு மானிட்டேஷனே கிடச்சிச்சு. அது எப்படி? அதுக்கு முன்னாடி போன தடவை வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தப்போ என்னுடைய சேனல் விளாக் அப்படிங்கிறது நீண்ட தூரமே அது வந்திருக்கு. என்னுடைய எடிட்டிங் மிஸ்டேக் அது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் அந்த வீடியோவை திரும்பி நான் ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய யூடியூப் வாழ்க்கையை பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதோடைய விளக்கம் நான் இதில் சொல்லலை, போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதோட கால்குலேஷன்லாம் இதில் இருக்குது. எப்படி நம்ம வந்து மிச்சம் பண்ணி வச்சா கடன் அடைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. திருப்பி நான் வந்து வாய்ஸ் கொடுக்கல. இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விளாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் வந்து நான் யூடியூப் தொடங்கினது அக்டோபர் மாதம் 2020. ஆனால் அது யூடியூப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டால் காசு வரும். அப்போ என்ன இருந்துச்சு, கொரோனா காலம். நமக்கு என்னமா இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, யூடியூப்பில் வீடியோ போட்டால் காசு வரும், நம்ம வந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோதும் காசு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்களே தவிர்த்து அதனோட டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது. முழு விவரமும் எனக்கு தெரியாது. என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. என் பொண்ணை வச்சு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர்த்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2021 பிப்ரவரி 5 தான் ஃபஸ்ட்டு வீடியோவே நாங்கள் போடுறோம். ஆனால் இந்த சேனலில் கிடையாது, இன்னொரு சேனலில் அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது, வாய்ஸ் கட் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. அது மாதிரி எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடையாது. இப்படி தான் எடுக்கணும் போகணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. என் தம்பி பையனுக்கு கொஞ்சம் இந்த சேனலை பற்றி இதெல்லாம் தெரியும், எப்படி எடிட்டிங் பண்ணணும் போகணுங்கிறதுனால கைன் மாஸ்டரில் எடிட்டிங் பண்ணலாம், இப்படிலாம் எடிட் பண்ணி போட்டால் நமக்கு வந்து நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் தான் தம்ப்நெயில் செக் போடணும், அப்புறம் வந்து வீடியோவுக்கு இது வைக்கணும் அது வைக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தான். ஆனால் எனக்கு தெரியாது. என் பொண்ணு மட்டும் கேட்டுக்குச்சு. வீடியோ எடுத்துகிட்டு என் பொண்ணு தான் வாய்ஸ் கொடுத்துச்சு. சமைக்கிற வேலை மட்டும்தான் என்னுடைய தான் இருந்துச்சு. இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணினேன். சப்ஸ்கிரைபரே எனக்கு வரவே கிடையாது. 500 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ளேயே ரத்த கண்ணீரே வந்துருச்சு போல இருக்குது. அப்புறமா தான் தெரியும், 4000 மணி நேரம் வாட்ச் அவரை ரீச் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து நிறையா ப்ராசஸிங்லாம் பண்ணதுக்கு பிறகு நமக்கு பணம் வரும் யூடியூப்பில் இருந்து. அது வரைக்கும் நம்ம போடுற யூடியூப் வீடியோ எல்லாமே சும்மா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன சேனல் வச்சுருக்கவங்கள்ட்ட சொன்னோம்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு. நான்லாம் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இப்போயும் சரி, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுவேன். இவங்க வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. சின்ன சேனலோ பெரிய சேனலோ ஒரு வீடியோ பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன். அது மாதிரி இப்போ தான் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு வீடியோ அவங்களுக்கு தெரிஞ்சதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளும் அந்த ஆரம்ப கட்டத்தில் தானே வந்தோம், நமக்கும் இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. அவங்களுக்காக நம்ம வந்து கொடுக்குற சப்ஸ்கிரைப் ஒன்றும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து வீடியோ போட தூண்டுங்கிறதுனால நான் என்ன பண்ணிவிடுவேன், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுவேன், லைக்கும் போட்டுருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நிறையா பேர் சேனலை வச்சுருந்தாங்க. ஒரு சில சேனல் பேர்லாம் எனக்கு மறந்துருச்சு. நிறையா போய் நான் வீடியோ பார்ப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், லைக் பண்ணுவேன், நிறைய லைவ் போடுவாங்க, அவங்களுக்கோட வீடியோலாம் பார்ப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் யாருமே என்னோடய வீடியோ பார்த்து ஒரு 50 பேருக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணேன்னா ஒரு 10 பேர் கூட என் வீடியோ பார்க்க மாட்டாங்க, பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்து சப்போர்ட் பண்ணினேன். சரி இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். யாரோட சேனலுக்குமே நான் போகிறது கிடையாது, லைவ் அட்டன் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சதை நம்ம போடுவோம், எப்போ வாட்ச் அவர் ரீச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு ஸ்டார்ட் வீடியோ போட்டேன், அது நிறையா வியூஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காகவே ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டேன், விளாக் போட்டேன், அப்புறமா வந்து கோலங்கள் போட்டேன், டிப்ஸ் போட்டேன். இது மாதிரி நிறையா போட எனக்கு கொஞ்சமாக வாட்ச் அவர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சமாக வந்து வியூஸும் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக போடலை. நம்ம வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கண்டினியூவாக வீடியோ போடணும். ஒரு வாரத்துக்கு 3 வீடியோனா 3 வீடியோ கண்டினியூவாக போடணும். அது மாதிரி கரெக்டான டைமுக்கு போடணும். அந்த மாதிரி எனக்கு
இதெல்லாம் தெரியாது. இப்படி தான் போடணும், இப்படி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் வந்து ஏதோ ஏனோ தானோன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர். அந்த பழைய சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்கலை ஃபேமிலி விலாக் அப்படிங்கிற சாரி கண்கலை சமையல் சேனல் அண்ட் விலாக் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுற சமயத்தில், வாட்ச் ஹவர் கொஞ்சம் ரீச் ஆகிற சமயத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அதிலேருந்து திருப்பி புது மொபைல் வாங்கி எனக்கு அதை ரெக்கவர் பண்ண தெரியல. அந்த சேனலை திருப்பி எனக்கு எடுக்கிறதுக்கு தெரியல. அதோட நான் விட்டுட்டேன். ஒரு 2-3 வருஷம் அது போராட்டமாக இருந்திருக்கும். 2021 போராட்டமாகவே இருந்துச்சு. சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மொபைல் புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. அந்த பழைய மொபைலுமே இன்னொருத்தவங்க 2-3 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்த மொபைலு தான். அதில் இல்லாத ஒரு கிராட்ச்னே சொல்கிறதுக்கு முடியாது. அந்தளவுக்கு ஒரு உடைந்தல், எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு இருந்துச்சு. சரி, அதுலேயும் வச்சு நம்ம ஏதோ வீடியோ போடணும், நம்ம வீட்டில் இருந்து ஏதாச்சும் செய்யணும். ஆனால் எங்கள் வீட்டுக்கெல்லாம் அது நான் வீடியோ போடுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் யாருமே ஏற்றுக்கவும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், வீடியோ எடுப்பேன், யாருமே இல்லாத சமயத்தில் வாய்ஸ் கொடுப்பேன். ஆனால் என் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு காக்கா சவுண்டு, நாய் சவுண்டு ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். யாரும் இல்லாத நேரத்தில் மட்டும் வாய்ஸ் கொடுப்பேன். இப்பயும் அப்படி தான். யாரும் வந்து ஏற்றுக்கலை. நீ வீடியோ போடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மற்றவங்க பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. என்னோடய முயற்சி மட்டும்தான் இது. அப்போ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி பையனும் என் பொண்ணும் தான் முழுக்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் வீடியோ எடுப்பேன், யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அப்படியே நுப்பாட்டி வச்சுட்டு அவங்க எப்போ போகிறாங்களோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ எடுப்பேன். ஏன்னா அப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம வாய்ஸை கட் பண்ணிக்கலாம், யார் என்ன சொன்னாலும் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியாது. அதனால் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் வந்து வீடியோவை கட் பண்ணி இப்படியே எடுத்து போட்டேன். அந்த 2 வருஷம் 3 வருஷம் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்னோட மொபைல். அதுக்கப்புறம் நான் விடவே இல்லை. திரும்பி வந்து 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2023 எனக்கு முத நாள் மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தேதிக்கு நான் வந்து மறுபடியும் யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிச்சிட்டேன். பழைய ஐடி என்ன ரெக்கவர் பண்ண முடியல, நியூ ஐடி வந்து க்ரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து எல்லாமே தெரியும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் வீடியோ ஒன்று போட்டேன். அதாவது எங்கள் பெரியவங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் நடந்தது, அந்த வீடியோ தான் போட்டேன். சும்மா கம்மியான வியூஸ் தான் போயிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச வீடியோ எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட் அவ்வளோவா கிடையாது. வீடுமே சரி, சின்ன வீடு தான். வீடு பெருசாக இருந்தாலுமே அது வந்து ஒரு காமிக்கிற அளவுக்கு மக்கள் எப்படி விரும்புவாங்க, கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வீடியோ போட்டால் எடுபடியாகும். மற்றபடியெல்லாம் வந்து போகுமா போவாதாங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் பொருட்படுத்தாமல் நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓரளவுக்கு வாட்ச் ஹவர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு டிப்ஸ் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பித்தேன். போட ஆரம்பிக்கும் போது என்ன ஆனிச்சுன்னாக்கா, வியூஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, வாட்ச் ஹவரும் கூடிக்கிட்டே இருந்துச்சு, வியூஸும் அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சமாக வாட்ச் ஹவர் வந்துக்கிட்டே இருக்க சமயத்தில் என்ன ஆகிட்டுனா, கொஞ்சம் எனக்கு வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனைனா கடை சம்மந்தமான பிரச்சனை, வருமானத்துக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. அந்த டென்ஷன்லேயே ஒரு வீடியோ 2-3 மாதம் தொடர்ந்து நான் போடலை. அப்படியே அதை கண்டுக்காமையே விட்டுட்டேன். கண்டுக்காத சமயத்தில் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர் நெருங்குனுச்சு. அப்போது வந்து ஒரு 600 மணி நேரம் வாட்ச் ஹவர் குறைஞ்சிச்சு. குறையும் போது சரி 600 மணி நேரம் தானே குறைஞ்சிச்சு, 3000 மணி நேரத்தை ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 600 மணி நேரத்தை திருப்பி எடுத்தேன். அப்போ என்னாச்சு, அந்த 600 மணி நேரம் குறைஞ்சது 2800 மணி நேரம், திரும்பி ஒரு 600 மணி நேரம், இவ்வளோ நேரம் வந்துச்சு. திரும்ப என்ன ஆகி போச்சுனாக்கா, நான் வீடியோ கொஞ்சம் போடாமல் இருக்க திரும்பியும் குறைஞ்சி போச்சு. திரும்பி குறைஞ்சதுன்னா கொஞ்சம் நெஞ்சம் குறையில, எல்லாமே குறைஞ்சிட்டு. அந்த 3000 மணி நேரம் தொடர்றதுக்கு இருந்த வாட்ச் ஹவர் எல்லாமே டோட்டலாகவே எனக்கு குறைஞ்சி போச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்து எனக்கு யாரும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டு கிடையாது, எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேரமும் இருக்காது. ஏன்னா அப்போ நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன், தோசை கடை வச்சுக்கிட்டு இருந்தேன். சும்மா ரோட்டு கடையில் தான் கடை போடுவேன். காலையிலேயே ஒரு 5 மணிக்கு போனேன்னா கிளம்பி நான் வரத்துக்கு 12-1 மணி ஆகிடும் வீட்டுக்கு. திரும்பி வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு எடுத்து வைக்க போவேன். சாயங்கால கடைக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரியே பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு போயிடுச்சு. சனி ஞாயிறு ஆனாலும் சுத்தமாக நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். நம்ம 10 ரூபா சம்பாரிச்சாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு, நமக்கு யாரும் 10 ரூபா கொடுத்து உதவ மாட்டாங்க அப்படிங்கிற இதில் வந்து நிறைய நான் அடிபட்டிருக்கிறேன். நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு, சரி இப்படியும் விட்டுட்டா எவ்வளோ தூரம் தான் குறையுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சுத்தமாக குறைஞ்சி 600 மணி நேரத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் குறைஞ்சி ஒரு 400 சில்லற மணி நேரத்தில் வந்து இறுதியாக நின்றுச்சு. சரி இதுக்கப்புறமும் வாட்ச் ஹவர் குறையுதா குறையிலையா அப்படின்னு நான் டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பார்த்ததுக்கப்புறம் ஓரளவோட ஸ்டாப் ஆணுச்சு. அது
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வீடியோ போட ஆரம்பித்தேன். வீடியோ கரெக்டாக எதுலேருந்து எனக்கு ரீச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீப வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அகல் விளக்கு வச்சு போட்டிருந்தேன். அதில் ஒரு 300 சில்லற வியூஸ் போணுச்சு. அதில் கொஞ்சம் வாட்ச் அவர் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி டிப்ஸு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸு தான் நிறையா போட்டேன். நிறையா போட 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 எனக்கு வந்து வாட்ச் அவர் வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. டெய்லியும் கண்டினியூவாக வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து யாருக்கிட்டேயும் போய் என்னுடைய வீடியோ பாருங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நான் யாரோட வீடியோவிலும் போய் நான் சொல்லவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் யாருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக என்னோடய வீடியோவை நான் ஷேர் பண்ணுறதும் கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டாளுங்களுக்கு தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அவங்களுக்கு நேரம் இருக்கும், இருக்காது. ஓரளவுக்கு அதை டச் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம வீடியோ வந்து சஜஷனில் போகாது. யூடியூப் நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து காமிக்காது. இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சேனலோட அந்த வீடியோவை என்ன பண்ணோம், அப்படியே போட்டு அமைக்கிடும். அதனால் வந்து யாருக்கும் வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணலை. அதே மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப்பில் யாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க. என்னோட 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 to 10 நிமிஷம் வீடியோவை நான் கண்டினியூவாக எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணினேன். அதே மாதிரி போட்டதுனால தான் வீடியோ வந்து ஆவரேஜ் இதாகவே எவ்வளோ வந்துச்சு, ஒரு 3 நிமிஷம் வீடியோ பார்க்குற மாதிரி எனக்கு வந்து காமிச்சிச்சு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் அவர் ஏறினுச்சு. நீங்களும் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-12 நிமிஷம் உள்ள வீடியோவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து வாட்ச் அவர் சீக்கிரம் நமக்கு ரீச் ஆகிடும். நம்ம சேனலும் நல்ல க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இவ்வளவு போடுறமே பார்ப்பாங்களா அப்படின்லாம் நினைக்காதுங்க. கண்டிப்பாக போடுங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதற்கு தகுந்த வாட்ச் அவரும் நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரமாக மானிட்டேஷன் ஆகிடலாம். அது மாதிரி நம்மளுடைய பெரிய பெரிய சேனல்லாம் நிறையா இருக்குது. அவங்கக்கிட்டெல்லாம் போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம மெசேஜ் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம பார்ப்பாங்களா, நம்ம மெசேஜை பார்க்க மாட்டாங்களான்னு கூட தெரியாது. அதனால் அவங்ககிட்டலாம் போய் என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நமக்கு கீழே யார் இருக்கிறா, நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மள மாதிரி வளர்ந்துக்கிட்டு வரவங்க. நம்மள மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் போட்டால் நம்ம குடும்ப செலவுக்கு ஆகாதா நம்ம அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க வீடியோ போய் பாருங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களும் உங்களுடைய சப்போர்ட்டை ஓரளவுக்கு தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறோம், வியூஸே போகல, இதுக்கப்புறம் வீடியோ போடலாமா வேண்டாமான்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஏதோ ஒரு நேரத்தை மதியானம் 2 மணினா 2 மணி, 4 மணினா 4 மணி, 8 மணினா 8 மணி அந்த மாதிரி கணக்கு வச்சு வீடியோவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண கண்டினியூவாக முடியாட்டினாலும் 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை வீடியோவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளை வந்து யூடியூப் ஞாபகம் வச்சுருக்கோம். இல்லைன்னா நம்மளை தூக்கி ஓரங்கட்டிடுவாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வாட்ச் அவர் வேணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதில் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் தான் அதிகமாகவாங்களே தவிர்த்து அதிலிருந்து நமக்கு எந்த ஒரு வாட்ச் அவரும் ஆட் ஆகாது. அது மாதிரி லாங் வீடியோவை கண்டினியூவாக போடுங்க. லாங் வீடியோ பார்க்குறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து வாட்ச் அவர் வந்து அதிகமாகவும் நம்மளால் மானிட்டேஷன் பண்ண முடியும். நம்மளுடைய சேனலை க்ரோத் பண்ணிவிட்டு நம்மளாலையும் 10 ரூபா பணம் சம்பாதிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வீடு சரியில்லை, வாசல் சரியில்லை, அக்கம் பக்கத்தில் சரியில்லை, வீடு ஓட்டையாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம திறமையை எந்த மாதிரி வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சுங்க. என்ன மாதிரி எதுவுமே தெரியாமல் சேனலை தொடங்கிட்டு என்ன மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் வந்து ரீச் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அடைஞ்சிருந்துருக்கணும். அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அடுத்த மாதிரி வந்து நான் நிறைய பேருக்கு போய் லைவ்லேயும் இதுலேயும் சப்போர்ட் பண்ணினேன். அந்த சப்போர்ட்டை திருப்பி நான் புது சேனல் ஆரம்பித்த பிறகு அவங்க சேனலுக்கெல்லாம் போனேன். யாருமே திருப்பி அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டும் பண்ணலை. திருப்பி வந்து யாருமே என்னை எட்டி கூட பார்க்கல. நான் எல்லாமே தூக்கி ஓரங்கட்டிட்டேன். நமக்குன்னு ஒரு முயற்சி இருக்கும், நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும். என்ன மாதிரி இந்த மாதிரி எழுதி டிப்ஸ் வீடியோவும் போடலாம். இல்லை நீங்கள் வந்து டிப்ஸை வந்து நேரடியாக வீட்டிலேயே எடுத்து சமையல் குறிப்போ அந்த மாதிரியாகவும் நீங்கள் போடலாம். சமையல் வீடியோவும் போடலாம். இல்லை கோலங்கள், ஏதாச்சும் ஒரு திறமை நமக்குள்ளே இருக்கும், நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து எந்த விதத்தில் நம்மளால் வெளிப்படுத்த முடியுமோ, யாருடைய உதவியின்றி நம்மளுடைய செல்ஃப் உதவி மட்டும் வச்சுருந்து, நம்மளுடைய உதவி தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உதவி மட்டும் வச்சு எப்படி வந்து வீடியோ போட முடியுங்கிறத பார்த்துட்டு கண்டினியூவாக வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் முயற்சி பண்ணுறதுக்கு முடியும், வெற்றி அடைய முடியுங்க. இப்போதைக்கு என்னுடைய சேனல் ஃபஸ்ட்டு நான் ஒரு 3000 மணி நேரத்துக்கு தான் வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணினேன். ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4000 வாட்ச் அவருக்கான இதையும் அப்ளை பண்ணி எனக்கு வாட்ச் அவர் ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சுங்க.
2020 சேனல் தொடங்கி 2026 மார்ச் மாதம்தான் நான் வந்து 4000 வாட்ச் வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கிடையில் எவ்வளோ விஷயங்களை நான் தெரிஞ்சிருக்கேன், எவ்வளோ ஒரு இடர்பாடுகளை சந்திச்சிருந்திருக்கேன், எவ்வளோ தோல்விகளையும் நான் அடைஞ்சிருக்கேன். அதனால் நான் ஒருபோதுமே சோர்ந்து விடலை. 1 இல்லை 2 இல்லை, யூடியூப்பில் 3 to 4 தடவை அப்படியே சரிஞ்சு வந்திருக்கேன். சரிஞ்சு வந்திருந்தும் நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் 4000 வாட்சை வரை ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ணிவிட்டு ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் எப்படியாவது யூடியூப்லேருந்து 10 ரூபா பணம்னாலும் நம்ம சம்பாரித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு நான் வீடியோவை நான் போட்டேன். வாட்சவரை ரீச் பண்ணிட்டேன். இனிமேலுக்கு வருமானம் வருதும் வராமல் இருக்கிறதும் எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட யூடியூப் சேனலை 5 வருஷம் to 6 வருஷம் வரைக்கும் என்ன நடந்தது, நான் எப்படிலாம் வீடியோ போட்டேன், எப்படிலாம் சறுக்கிக்கிட்டு வந்தேன், எப்படியெல்லாம் போடணும் போட வேண்டாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உடனே வந்து இப்படி எனக்கு யூடியூப்பை பற்றியெல்லாம் எதுவுமே அவ்வளவோ சந்தேகங்கள்லாம் தீர்க்கறதுக்கு தெரியாது. இப்போயுமே ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. யாரெல்லாம் வீடியோ நல்லா போஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வீடியோலாம் போய் நான் இப்போயும் ஒன்று ஒன்றா பார்ப்பேன். பார்த்துட்டு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் 4000 மணி நேரம் வாட்ச் அவரை கடந்ததுக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தான் எனக்கு வந்து 4000 வாட்ச் அவரை ரீச் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே முடியாது. அதனால் அனைவருக்குமே மிக்க நன்றி. போன வாட்டி போட்ட வீடியோவோட கால்குலேஷன் கரெக்டாக தெரியாததுனால சகோதரிங்க கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட டீட்டெயில் வேணும்னா போன வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். வாய்ஸ்க்கு வந்து கரெக்டாக புரியும். இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம சிக்கனமாக இருக்கலாம், எப்படி சேமிக்கலாம், 5 வருஷத்தில் 20 லட்சம் பணம் எப்படி கடன் அடைச்சிட்டு 5 லட்சம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் வந்து அந்த சகோதரி வந்து இதை விடவே நீங்கள் அதிகமாக தான் சம்பளம் வருது உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களாலையும் கடன் அடைச்சி வெளிவர முடியும். நீங்கள் சொன்ன வருமானத்துக்கு தகுந்த மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னால் முடியல, 2 நாளாக எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால நான் வீடியோ போடலை. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என் வீடியோவில் பார்த்ததை ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு ரீச் பண்ணி வந்திருக்கவே முடியாது. எப்படியாச்சும் நான் 4000 வாட்சை விட நம்ம வந்து ரீச் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நான் நெத்தமும் இப்போயுமே சரி ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடியே எனக்கு 4000 வாட்ச் அவருக்கு மேலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதையும் மீறியுமே ஒரு 500 மணி நேரத்துக்கு மேலேயே என் கையில் அந்த வாட்ச் அவர் இருக்குது. ஆனால் ஒரு நாளாக தானே பார்த்து வாட்ச் அவர் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க யூடியூப்பு. அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி தான் ஃபுல்லுமே வாட்ச் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. வாழ்க வளமுடன்.